ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உலகின் முன்னணி கால்பந்து வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறாரு. இவர் வந்து ஒரு போர்ச்சுகல் பிளேயர். அது மட்டும் இல்லாமல் இப்போது சவுதி அணிக்கு வந்து அல் நாசர் அந்த அணிக்கு வந்து அவர் வந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறாரு. 2 நாளைக்கு முன்னாடி யூடியூப் சேனல் ஆரம்பித்தார். அதில் பார்த்தீங்கன்னா வெறும் 19 வீடியோ தான் போட்டிருக்கிறாரு. அவரோட சப்ஸ்கிரைபர் எண்ணிக்கை இப்போ எவ்வளோ இருக்குன்னா கிட்டத்தட்ட 3 கோடிக்கு மேலே இருக்குது. அவர் வீடியோ போட்டதுலேருந்து சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து ஏறிக்கிட்டே இருந்தது. 24 ஹவர்ஸில் வந்து 2 கோடி சப்ஸ்கிரைபர் வந்து ஈஸியாக வாங்கிட்டார். நம்மெல்லாம் வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்காக யூடியூப் சேனல் ஆரம்பிப்போம். ஆனால் அவரை பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆகிட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறாரு. இது வந்து பயங்கரமான சாதனை. யாருமே வந்து இந்த சாதனையை வந்து இவ்வளோ விரைவாக வந்து தொட்டதே கிடையாது. இவர் சேனல் ஆரம்பித்ததுலேருந்து 12 மணி நேரத்தில் 1 கோடிக்கு மேலே சப்ஸ்கிரைபர் வந்து வாங்கிட்டாரு. இது வந்து யூடியூப் வரலாற்றிலேயே ஒரு முக்கியமான ஒரு சிறப்பம்சம். அந்த சேனல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யுவர் கிறிஸ்டியானோ. இதுதான் வந்து அவரோட சேனல் நேமு. யூடியூப் வந்து அவருக்கு வந்து 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் பெற்றதுக்கான ஒரு தங்கப்பட்டனை வந்து அனுப்பி வச்சுருக்கிறாங்க. பொதுவாக வந்து ஒரு சேனல் வந்து 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் பெற்றால் வந்து அதை வாங்கிறதுக்கு வந்து 1லேருந்து 1.5 மாதம் ஆகும். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து இந்த மாதிரி கோல்டு பட்டன் வந்து அனுப்பிச்சி வைப்பாங்க. ஆனால் வந்து ரொனால்டோ சேனல் வந்து வெறும் 90 நிமிஷத்தில் வந்து 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து ஈஸியாக வாங்கிடுச்சு. அவருக்கு வந்து யூடியூப் வந்து தங்கப்பட்டன் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூப் சொல்லப்போனால் யூடியூப் வந்து ரொம்பவே ஆடி போயிருக்கு. என்னடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சேனல் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் எவ்வளோ முட்டுக்கட்டை போட பார்த்து. ஆனால் வந்து அவருக்கு அவருக்கு வந்து அந்த குறுகிய நேரத்தில் வந்து அதிகமான வியூஸ் கிடைக்கும். அதனால் வந்து அந்த சர்வரு இதெல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஏகப்பட்ட செலவாகும். அதனால வந்து யூடியூப் வந்து எவ்வளவோ வந்து அவர் சேனல் ஆரம்பிக்காமல் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துச்சு. ஆனால் வந்து இப்போ வந்து அவர் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து அவங்க வந்து ஓகே சொன்னதுனால அவர் ஆரம்பிச்சிருக்கிறாரு. எப்படியும் வந்து ரொனால்டோ வந்து ஒரே நாளில் வந்து 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து ஈஸியாக வாங்கிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து யூடியூப் வந்து அவருக்கு வந்து தங்கப்பட்டன் வந்து பண்ணி வச்சுருக்குறாங்க. ஆனால் வந்து அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனையும் மீறி வந்து அவர் வந்து 12 மணி நேரத்துலேயே வந்து 1 கோடி சப்ஸ்கிரைபரை வந்து வாங்கிட்டார். கூடிய சீக்கிரத்தில் வந்து 1 கோடிக்கான வைரப்பட்டன் வந்து அவருக்கு வந்து அனுப்பிச்சி வைப்பாங்க. 1.5 நாளில் வந்து 3 கோடி சப்ஸ்கிரைபர் வந்து அவர் வாங்கிட்டார். அவர் சேனலில் வந்து இதுவரை 19 வீடியோ மட்டும்தான் அவர் போட்டிருக்கிறாரு. இப்போ வந்து அவரோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 34 மில்லியன் சப்ஸ்கிரைபர். ஒவ்வொரு வீடியோவுமே மில்லியன் கணக்கில் வந்து வியூஸ் போயிருக்குது. நம்ம வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்காக சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம். அவர் வந்து ஃபேமஸ் ஆகிட்டு சேனல் ஆரம்பிச்சிருக்காப்புல. இதுதான் வித்தியாசம். சரிங்களா நண்பர்களே, நாமும் அவரை வாழ்த்துவோம். நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் நாம் பார்க்கலாம்.